Good morning children, welcome to our Viii digital class. Today நம்ம 8th standard science term 2ல heat ங்கற lesson பார்க்கறோம். heatனா என்னது? வெப்பம். ஓகேங்களா? நம்மளோட first introduction பாக்கும்போது ஒவ்வொரு substanceமே ஒரு atoms molecules-ஆல ஆனது அப்படினு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது அந்த atoms molecules எப்படி இருக்கும்? ஒவ்வொரு substanceலயும் ஒரு vibrating motion இருக்கும். அதுக்குள்ள ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும். அது என்னது? heat energy அப்படிங்கறாங்க. என்னது? வெப்ப ஆற்றல். ஒவ்வொரு பொருளுக்குள்ளாரையுமே ஒரு வெப்ப ஆற்றல் இருக்கும். நம்ம ஒரு திங்ஸ் எடுக்கிறோம், அதை டச் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஹாட்டா இருக்கு, ஸ்பைஸ் வந்து கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது போலதான் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்குள்ளாரையும் என்ன இருக்கு? ஒரு வைப்ரேட்டரி மோஷன்ல ஒரு ஹீட் எனர்ஜி சப்ளை ஆகிட்டு இருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு ஹீட்டான ஒரு பொருள் அதோட இப்போ லோவான பொருளுக்கு என்ன ஆயிரும்? டெம்பரேச்சர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். All the substances in our surroundings are made up of atoms and the molecules. These atoms and molecules are always at a vibratory motion. Due to this motion, substances have an energy known as heat energy. அந்த vibratory motionனால வர எனர்ஜி என்னன்னு சொல்றாங்க? ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அது என்ன? வெப்ப ஆற்றல். ஆற்றல்ங்கிறதே வெப்பமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? This energy flows from hot substance to cold substance. எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா? ஃப்ளோ ஆகுதுன்னா ஹாட். இப்போ எப்படி வாட்டரை நம்ம ஃப்ளோ கீழே ஊற்றுறோம் அப்படின்னா அது ஒரு மேடான அதாவது ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ்ல இருந்து தாழ்வான இடத்துக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை ஃப்ளோ ஆகுது இல்லை. அதே போல் ஒரு ஹாட்டான சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு கோல்டான சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன ஆகுது? ஹீட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. When heat energy is supplied to any substance, it increases the energy of the atoms and molecules in it, and so they start to vibrate. These atoms and molecules which vibrate make other atoms and molecules to vibrate. The heat energy is transferred from one part of the substance to other part. We can see this heat energy transfer in our daily life also. Heat energy brings about lot of changes. You will learn about in this lesson. You will also study about transfer of heat and the measurement of heat change. அதாவது நீங்கள் 7th standard வந்து transfer of heatடும் மெஷர்மெண்ட் ஹீட் வெப்பநிலை எப்படி அளவிடுதல், இந்த கெல்வினு செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இதுங்களெல்லாம் நீங்கள் 7th standard படிச்சிருப்பீங்க. நம்ம இப்போ அடுத்து என்ன படிக்கிறோன்னா ஹீட்டோடைய தன்மைகள், அதாவது வெப்ப ஆற்றலுடைய தன்மைகள், எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே என்ன பண்ணுறோம் இந்த லெசனில் நம்ம படிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். வாட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட், அதாவது வெப்பநிலையுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு திங்ஸுக்கு வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோன்னா அதுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் வருது அந்த திங்ஸில் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குக் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னாவே நமக்கு என்ன தேவை? ஃபயரு, அது ஹீட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ குக் பண்ணும்போது என்னாகும்? அந்த திங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாகும், கொதிக்கும். அடுத்தது அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும். இதுதான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட்டு, த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஈச் வி சப்ளைடு ஹீட் எனர்ஜி டு த சப்ஸ்டன்ஸ், இட்ஸ் சேஞ்ச் டு அனதர் ஸ்டேட். என்னாகும் பார்க்கலாம்? எக்ஸ்பான்ஷன். ஃபஸ்ட் என்னாகுது? எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் என்னது? விரிவடையும். ஒரு திங்ஸுக்கு நம்ம வெப்பநிலை கொடுத்தோமா அந்த பொருள் என்னாகும்? விரிவடையும். செகண்டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னா அதனுடைய வெப்பநிலை என்னாகும்? அதிகப்படுத்தும். நம்ம சூடுபடுத்தினாவே என்னாகும்? வெப்பமாகுமா? தேர்ட் ஒன்று சேஞ்ச் இன் ஸ்டேட். அதனுடைய நிலையிலிருந்து அது என்ன பண்ணும்? இன்னொரு நிலைக்கு மாறும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது எக்ஸ்பான்ஷன். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி 1 ஒரு மெட்டல் பால், அதனோட அது சேமாக அது வந்து நுழையிற மாதிரி ஒரு மெட்டல் ரிங் டயாமீட்டரில் எடுத்துக்கிறாங்க. அந்த மெட்டல் பாலை ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெட்டல் ரிங்குக்குள்ளே போட்டு பார்க்குறாங்க. அது வந்து என்னாகும்? இன்சர்ட் ஆகும். பட் நெக்ஸ்ட் நம்ம அதை ஹீட் சப்ளை பண்ணதும் அந்த மெட்டல் பாலை என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த மெட்டல் பால் என்ன ஆயிரும்? எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அதனுடைய கன அளவு வெளிப்புறம் என்ன ஆயிரும்? எக்ஸ்பேண்ட் ஆயிரும், விரிவடைஞ்சிரும். அது நெக்ஸ்ட் ஹீட் பண்ணதை நம்ம மெட்டல் ரிங்குக்குள்ளே போட்டோம்னா அதுக்குள்ளே என்ன ஆகாது? அது இன்சர்ட் ஆகாது. பிகாஸ் அதனோட டயாமீட்டர் என்ன ஆயிரும்? ஃபஸ்ட்டை விட ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிரும். வெப்பநிலையால் உள்ள இருக்க மோலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகி அதனுடைய விரிவடைஞ்சிரும், எக்ஸ்பான்ஷன் ஆயிரும். ஸோ இட் இஸ் கான் டு இன்சர்ட் இன்சைட் த மெட்டல் ரிங்கு. அதை நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் குளிர்விச்சிட்டோம் ரிவர்சிபிளாக அந்த வெப்பநிலை ஆறின பிறகு நம்ம விட்டோம்னா திரும்ப இன்சர்ட் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க திங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் வெப்பப்படுத்தணும். அதாவது சூடுபடுத்தும் போது ஒரு பொருள் என்ன ஆயிருமா? விரிவடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்துருப்பீங்க. அது என்ன ஆயிரும்? அது வந்து டைட்டாக எடுத்து ஃபிட் பண்ண மாட்டாங்க. ஏன் டைட்டாக ஃபிட் பண்ண மாட்டாங்கன்னா டே டைமில் வந்து ஹாட்டாக தானே இருக்கும் நம்மளுடைய எர்த்து, ஏன்னா சன்ரேஸ் வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது.
அப்போ அதனுடைய எலக்ட்ரிக் வயர்ஸ் என்ன ஆயிரும்னா சன்ரேஸால் எக்ஸ்பேண்ட் ஆகும், அது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதே நைட் டைமில் வெப்பநிலை குறையும் போது ஹீட் எனர்ஜி குறையும் போது என்ன ஆயிரும்னா கான்ட்ராக்ட் ஆகும். அதனால வயர்ஸ் பிரேக் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, டைட்டாக ஃபிட் பண்ண மாட்டாங்க. லிசன். Take a metal ball and a metal ring of suitable diameter, pass the metal ball through the ring. You can observe that the metal ball can easily go through it. Now heat the metal ball and then try to pass it through the ring. It will not pass through the ring. Keep the metal ball on the ring for some time. In few minutes it will fall through the ring. அதாவது கொடுத்துருக்காங்க, ஒரு பொருள் வெப்ப அடையும், ஒரு மெட்டல் பாலை நம்ம வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும், திரும்ப அது குளிர்க்கும் போது அது திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, why didn't the ball go through the ring initially but went through it after some time? When the ball is heated, the atoms in the ball gain heat energy. They start vibrating and force each other apart. As a result, an expansion takes place. That's why the ball did not go through the ring. After some time, as the ball lost the heat energy to the surrounding, it come back to its original size and it went through the ring. This shows that the heat energy causes expansion in solids. This expansion takes place in liquids and gases also. It is maximum in gases. அதாவது எக்ஸ்பேன்ஷன் எப்படின்னா சாலிட்ஸில் நடக்குது, கேஸ்லையும் லிக்விடையும் நடக்குது. ஆனால் கேஸில் காற்று விரிவடைதல் எப்படி இருக்குமா, சாலிடையும் லிக்விடையும் கம்பேர் பண்ணும்போது கேஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் லெவலில் இருக்கும். எலக்ட்ரிக் வயர்ஸ் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி will expand during daytime and contract at night time. That is why they will not be set very tightly. If they are set very tightly, they will break when they cool at night. Next, rise in temperature. அதாவது வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளுடைய வெப்பநிலை உயரும், அதுதான் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது நம்ம வீட்லேயே நம்ம குக் பண்ணும்போது ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம அதில் பாயில் பண்ணுறோம் வாட்டர்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஹீட் எனர்ஜி இருக்காது. அதே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் பார்த்தா அது என்ன இருக்கும், ஹீட்டாக இருக்கும். அதனுடைய பாத்திரம், அதனுடைய வெசல்ஸ்லாம் அந்த பாத்திரத்துலேயும் ஹீட்டு நம்ம உணர்வோம், அதுக்கு மேலே இருக்க ஏர்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட்டை உணர்வோம். பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் சப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த எனர்ஜி அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற மோலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் மோலிகுல்ஸ்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு கைனட்டிக் எனர்ஜியை உருவாக்கும். அந்த கைனட்டிக் எனர்ஜி மூவ் ஆகி அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் அதனோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வெப்பப்படுத்தும் போது அந்த பொருள் வெப்பநிலை உயரும், அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் மோலிகுல்ஸ் கைனட்டிக் எனர்ஜியாக மாறி அது ஹீட் எனர்ஜியை டெம்பரேச்சராக பண்ணிடும், இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. லிசன். Take a cup of water and note its temperature. Heat the water for few minutes and note the temperature again. Do you find any increase in temperature? What caused the temperature change? ஒரு கப்பில் நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம், அது தொடும்போது என்ன இருக்கும், ஹீட் இருக்காது. அதே நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணனா திரும்ப அது ஹீட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. When the water is heated, water molecules receive heat energy. This heat energy increase the kinetic energy of the molecules. When the molecules receive more energy, the temperature of the water increase. This shows that heat energy causes increase in temperature. அதாவது வெப்ப ஆற்றல் கொடுக்கும்போது அதனுடைய வெப்பநிலை உயரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா ஒரு நிலையிலிருந்து அது இன்னொரு நிலைக்கு மாறுறது. அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். இப்போ ஒரு ஐஸ் எடுத்துக்கிறோம், அந்த ஐஸை ஹீட் பண்ண நேரம் மெல்ட் ஆகி அது லிக்விடாக மாறும். அது மேற்கொண்டு அந்த லிக்விடை நம்ம ஹீட் பண்ண நேரம் ஃபர்தராக அது வேப்பராக ஆவியாகிடும், ஸ்டீமாக மாறிடும். அதாவது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு வுட்டை எடுத்துக்கிறீங்க, அந்த வுட்டை நீங்கள் வெப்பப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா நேரம் அது எரிஞ்சு அதாவது லாஸ்ட்டாக சாம்பலாக மாறிடும். அப்படின்லாம் படிச்சுக்கலாம். ஒரு திங்ஸ்லேருந்து ஒரு திங்ஸாக அது வேறு ஒரு பொருள் என்ன ஆயிரும், கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு திங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதனோட பார்ட்டிகிள்ஸு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு திங்ஸ் சாலிடாக இருக்கும்போது அதனுடைய அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு சப்ஸ்டன்ஸில் ஒரு ஆட்டம்ஸ்க்கு இன்னொரு ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக ஃபிட்டாக இருக்கும். அதே நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணும்போது அதனுடைய இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகுதுன்னா அட்ராக்ஷன் குறையுதுன்னு அர்த்தம். அதனால் என்ன ஆயிரும், அதனுடைய நிலையிலேருந்து வேறு நிலைக்கு அது மாறிடும், லிக்விடாக கூட சேஞ்ச் ஆகலாம். இப்போ மேற்கொண்டு இன்னும் அதனோட நம்ம வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது அதனோட சேஞ்சஸ் மாறிட்டே இருக்கும். அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப லோவாயிரும். இது எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது இப்போ ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஐஸ் கியூப்ஸை நம்ம ஹீட் பண்ணுறோம்.
அது என்னவா சேஞ்ச் ஆயிரும், மெல்ட் ஆகி வாட்டராக மாறிடும். வாட்டராக மாறுதுன்னா ஐஸ் கியூப்ஸில் வந்து ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப டைட்லி ஃபிட் ஆகிருக்கு, ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வெப்பப்படுத்தும் பொழுது அதனோட அட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு நிலையில் அது லிக்விடாக சேஞ்ச் ஆயிடுது. மேற்கொண்டு நம்ம அதனுடைய ஃபர்தராக நம்ம இன்க்ரீஸ் த ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அந்த லிக்விட்ஸில் இருக்கிற அட்ராக்ஷனும் ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகி அது என்ன ஆயிரும், வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் சரௌண்டிங்ஸில் என்விரான்மெண்டல் என்ன ஆயிடுது, அது மிக்ஸ் ஆயிடுது. அதான் பார்க்கலாம். லிசன். Take a few ice cubes in a container and heat them for some time. What happened? The ice cubes melt and become water. Now heat the water for some time. What do you observe? The volume of water in the vessel decrease. What do you understand from this activity? In ice cubes, the force of attraction between the water molecules is more, so they are close together. When we heat them, the force of attraction between the molecule decreases and the ice cubes become water. When we heat the water, the force of attraction decreases further, hence they move away from one another and become vapor. Since water vapor escapes to the surrounding, water level decreases further. From this we understand the heat energy causes changes in the state of the substance. When heat energy is removed, changes takes place in reverse direction. If heat energy is applied to or taken out from a substance, it will undergo a change from one state of matter to another. அதாவது ஹீட் எனர்ஜி கொடுக்கும் போது அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு சேஞ்சஸ்க்கு வருது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து 6 டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஹீட் எனர்ஜினால என்னென்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாலிடு டு லிக்விடாக மாறுது. அதாவது வெப்பப்படுத்தும் போது என்னது, சாலிடு லிக்விடாக மாறுது. எக்ஸாம்பிள் என்னது, இப்போ ஐஸ் எடுத்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வெப்பநிலைப்படுத்தினா அது மெல்ட் ஆகி லிக்விட் ஆயிடுது. ஒரு மெட்டலை நம்ம எடுத்து உருக்குறோம் அப்படின்னாக்க என்ன பண்ணுறோம், வெப்பநிலை அதிகப்படுத்துகிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன ஆயிடுது, லிக்விடாக மாறுது. என்னது எக்ஸாம்பிள், மெல்ட்டிங்னா என்னது, லிக்விடாக ஆகுறதுன்னு அர்த்தம். செகண்டு லிக்விட் டு கேஸ். இப்போ லிக்விடை நம்ம எடுத்து வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா ஆயிரும், அது ஆவியாயிடும், ஸ்டீமாக மாறுது. இப்போ வாட்டர் எடுத்து நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தா அது கேஸாக மாறிடுது. அது என்னன்னு சொல்கிறோம், வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன் மீன் ஆவியாதல். நெக்ஸ்ட்டு சாலிட் டு கேஸ், அதாவது பதங்கமாதல் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளாக நம்ம கற்பூரம் எடுத்துட்டோமா, அது நம்ம அதில் என்ன பண்ணுறோம், பற்ற வைக்கிறோம், அதாவது ஏற்றுறோம் அப்படின்னா அதனோட வெப்பநிலை அதிகமாகி அந்த சாலிடாக இருக்கிற கற்பூரம் என்ன ஆயிரும், கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சி இல்லாமல் போயிடும், கேஸாவது சேஞ்சஸ் ஆயிரும். அதுதான் என்னது, சப்ளிமேஷன், பதங்கமாதல். நெக்ஸ்ட்டு கேஸ் டு லிக்விடு. ஒரு கேஸ் வந்து திரும்ப அது லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது. எப்படி, கண்டென்சேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் குக் பண்ணுறாங்க, போகும்போது என்னது, ஸ்டீம் வருது. ஸ்டீம்னே என்னது, அது ஆவி மேலே வருது. ஒரு பிளேட் வச்சு மூடிடுறாங்க. இப்போ அம்மா சாப்பாடு செய்கிறாங்கன்னா, சாப்பாடு செஞ்சு அது வச்ச உடனே நீங்கள் மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. சாம்பார் குழம்பு இருக்கும்போது அதன் மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிட்டோன்னா அதுலேருந்து வர வாட்டர் வேப்பர் என்ன ஆயிரும், அந்த பிளேட்டில் குளிர்ந்து கண்டென்சேஷன் மூலமாக என்ன ஆயிரும், வாட்டர் டிராப்லெட்டாக மாறிடும். வாட்டர் டிராப்லெட்ஸாக மாறும், அதாவது சின்ன சின்ன துளிகளாக வாட்டராக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், கேஸ் டு லிக்விடு கண்டென்சேஷன் மாறுதுங்கிறோம். இதுதான் வந்து நமக்கு ரெயின் ஃபார்ம் ஆகுது இல்லை, அதெல்லாம் இப்படி தான். நெக்ஸ்ட் லிக்விட் டு சாலிடு. லிக்விட் டு சாலிடு எங்கே வருது, ஃப்ரீசிங். நம்ம ரொம்ப ஒரு குளிர் இருக்கும் போது உரைநிலையை தாண்டும் போது என்ன ஆயிரும், ஒரு பொருள் லிக்விட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டாக மாறும். எக்ஸாம்பிளாக நம்ம ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் தயார் பண்ணுற வாட்டரை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுது, ஃப்ரீசரில் ஐஸ் கியூப்ஸாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு இப்போ நவ் வந்து வின்டர் சீசன் நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்க கோகோனட் ஆயில் என்ன ஆயிரும், அதனுடைய உரைநிலை வந்து அதாவது வெப்பநிலை குறையும் போது நம்ம வீட்டில் இருக்க கோகோனட் ஆயில் என்ன ஆயிரும், அதாவது சாலிடாக மாறிடும், கெட்டியாயிரும். நீங்கள் எடுத்து வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஏன் மற்ற ஆயிலெலாம் வந்து லிக்விட் சாலிடாக மாறல, கோகோனட் ஆயில் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதனோட உரைநிலை வந்து இதுக்கு அதிகம் கம்மியாக இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட்டு கேஸ் டு சாலிடு. கேஸ் வந்து சாலிடாக மாறுதுன்னா டிப்போசிஷன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் படிதல். இப்போ புகையெல்லாம் வருது, ஃபாக் வருதுன்னா, புகையெல்லாம் வருதுன்னா வந்து ஒரு புகை படிது, அதனோட மேலே டர்ட்டுலாம் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, படிதல் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் டிப்போசிஷன். டுடே நம்ம என்ன பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டில் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம். எக்ஸ்பேன்ஷன்னா ஒரு திங்ஸ் வந்து அதுக்கு வெப்பநிலைப்படுத்தும் போது அதனுடைய விரிவடையுது, அதனுடைய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வந்து விரிவடையுது, திரும்ப அதை குளிர்விக்கும் போது திரும்ப கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம், ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஒரு திங்ஸை நம்ம வெப்பநிலை கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸோடைய வெப்பநிலை உயரும், அதனுடைய
உள்ளே இருக்க கைனட்டிக் எனர்ஜிக்கால ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகி அதனுடைய வெப்பநிலை உயரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், வெப்பப்படுத்தும் போது அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் we see about transfer of heat, அதாவது வெப்பம் எப்படி பரவுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கே, இன்னொரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கே வெப்பம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ we give a heat supply to any other substance, அது ஒன் பார்ட்லேருந்து என்ன இன்னொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நீ ஒரு வெசல்ஸோ ஒரு திங்ஸ் எடுத்து சூடுபடுத்தினா அடியில் தான் நம்மளோட ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். பட் ஆனால் அதனுடைய டாப் ஆஃப் த வெசல், அந்த பாத்திரத்துடைய மேலேயே இருக்கும் அதனோட வெப்பநிலையை நம்ம உணர்றோம். அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்தது சன்னுடைய வெப்பம் நம்ம பூமியை எப்படி அடையுது, இந்த மாதிரிலாம் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன 3 ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன், வெப்பநிலை எது மூலமாக பரவுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டக்ஷன் என்னது, வெப்பம் கடத்தப்படுதல் அப்படிங்கிற, வெப்பம் கடத்துறது சாலிட் சப்ஸ்டன்ஸ்லாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷன்னா வெப்பச்சலனம், வெப்பச்சலனம் லிக்விட்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் என்னது, கதிர்வீச்சு. இந்த மெத்தடில் வெப்பம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டக்ஷன் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லும் போது ஒரு ஹாட் வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு கப்பில். அந்த ஹாட் வாட்டரில் என்ன பண்ணிடுறோம், ஒரு ஸ்பூனை டிப் பண்ணுறோம். இந்த வாட்டர் ஹாட்டாக இருக்குது, அந்த ஸ்பூனை டிப் பண்ணும் போது அந்த ஸ்பூனில் வெப்பம் கிடையாது, ஒரு கோல்டாக இருக்கிற ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கோங்க. அதை நான் டிப் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் நேரம் அந்த ஸ்பூனில் நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய ஹீட்டை நம்ம உணர்வோம். அந்த வாட்டர் தான் ஹாட்டாக இருந்துச்சு, ஆனால் நம்ம டிப் பண்ண ஸ்பூனில் என்ன உணர்வோம், அதனுடைய ஹீட்டை உணர்வோம். பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், அந்த வாட்டரில் இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகி அந்த ஸ்பூனில் என்ன பண்ணிடுது, அதனோட ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வைப்ரேட் பண்ணி வெப்பத்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு, ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதை தான் நம்ம கண்டக்ஷன் அப்படிங்கிற, வெப்பம் கடத்தப்படுதல் அப்படிங்கிறோம். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் சாலிட் சப்ஸ்டன்ஸ் தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சாலிடான ஒரு மெட்டல் வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு பாட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் கொடுக்குறோம். ஆனால் அதனோட ஹீட் வேவ்ஸ் என்ன ஆகுதுன்னா நியர்பையில் இருக்கிற மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் என்ன பண்ணிடுது, வைப்ரேட் பண்ணி அதனோட எண்ட் ஆஃப் த பார்ட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த வெப்பத்தை கடத்துது. இது மூலம் தான் சாலிட் சப்ஸ்டன்ஸில் வெப்பநிலை பரவுது. அதாவது ஒரு ஹையரான ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு பிளேஸில் இருந்து வெப்பம் என்ன ஆகுது, ஒரு லோவான டெம்பரேச்சரை நோக்கி ஃப்ளோ ஆகுது. மேக்ஸிமம் இட் ஃப்ளோஸ் இன் சாலிட் சப்ஸ்டன்ஸ். லிசன், take some hot water in a cup and put a silver spoon in it. Leave the spoon inside the water for some time. Now touch the other end of the spoon. Do you feel the hot? அதாவது ஒரு ஹாட் வாட்டரில் ஸ்பூன் வச்சுட்டு அந்த ஸ்பூன் எடுக்கும் பொழுது நம்ம அந்த ஸ்பூனில் வெப்பத்தை உணர்வோம் தான். How did the other end of the spoon become hot? It is because heat in the hot water is transferred from one end to other end of the spoon. In solid substance such as silver, spoon atoms are arranged very closely. Hot water molecules which are vibrating transfer the heat energy to the atoms in the spoon and make them vibrate. Those heat atoms make other atoms to vibrate and thus heat is transferred to the other end of the spoon. அதாவது அதனுடைய வெப்பநிலை அதனுடைய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணிடுது, வைப்ரேட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு வெப்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. In conduction, heat transfer takes place between two solids of the same solid or through the two solid substances that are at different temperatures. But in contact with one another, the C can define conduction as the process of heat transfer in solids from the region of higher temperature to the region of lower temperature without the actual movement of the atoms and molecules. அதாவது சாலிட் சப்ஸ்டன்ஸ்லையோ ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கோ, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து அனதர் சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கோ என்ன ஆகுது, ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது நம்ம கண்டக்ஷன் அப்படிங்கிறோம். இது கண்டக்ஷனுங்கும் போது மேக்ஸிமம் மெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை கடத்தும் பொருள், வெப்பம் கடத்தா பொருள் அப்படிங்கிறாங்க. வெப்பம் கடத்தும் பொருள் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், ஒரு மெட்டல் வயர் எடுத்துக்கிறோம், அடுத்தது ஒரு வெசல்ஸ், இதில் என்ன பண்ணிடுது, அதில் ஒரு வெப்பத்தை கடத்துது. அதே நம்ம ஒரு குக் பண்ணுற பாத்திரத்தோட கைப்பிடி பாருங்கள், பிளாஸ்டிக்கில் இருக்கும், அந்த கைப்பிடி என்ன பண்ணது, வெப்பத்தை கடத்தாது. நமக்கு பாத்திரத்தை நம்ம குக் பண்ணுறோம், ஆனால் அந்த பாத்திரம் அதனுடைய வெசல்ஸே அதில் போட்டிருக்க கண்டெய்னர், ஃபுட் கண்டென்ட்ஸு, அதனோட டாப் லிட்டு, அதாவது என்னது அதனுடைய மூடி எல்லாமே எப்படி இருக்கும், ஹாட்டாக இருக்கும். பட் ஆனால் அதனுடைய கைப்பிடி எப்படி இருக்காது, வெப்பத்தை நம்ம உணர மாட்டோம். பிகாஸ் வாட்டை அந்த பொருள் வெப்பத்தை கடத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். அது வெப்பம் கடத்தும் பொருட்களை நம்ம குட் கண்டக்டர் அப்படிங்கிறோம். ஆனால் வெப்பம் கடத்தாத பொருள் என்ன பண்ணுறோம், வெப்பநிலையே, அதாவது நம்ம ஊல்
அப்புறம் உட்டு இது பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது வெப்பத்தை கடத்தாது. அதெல்லாம் நம்ம பேட் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறோம். வெப்பம் கடத்தா பொருள் இன்சுலேட்டர்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. லிசன், all metals are good conductors of heat. The substance which does not conduct heat easily are called bad conductors or insulators. Wood, cork, cotton, wool, glass, rubber etc. are insulators. Next, conduction in daily life. Maximum conduction எங்க நம்ம பயன்படுத்துறோம், நம்ம குக் பண்ணும்போது பயன்படுத்துறோம். Next, iron dresses இதெல்லாம் வெப்பம் conduction method யூஸ் பண்றோம். We cook food in vessel made up of metals. When the vessel is heated, heat is transferred from the metal to the food. Next, when we iron dresses, heat is transferred from the iron to the cloth. Next, handles of cooking utensils are made up of plastic or wood because they are poor conductors of heat. The temperature inside igloo is warm because the snow is a poor conductor of heat. Next, நம்ம பார்க்கும்போது convection, வெப்பம் கடத்துது, அதாவது solid substanceல வெப்பம் கடத்துறத நம்ம பார்த்தோம். Next, convection அப்படின்னா வெப்பச்சலனம். Convection takes place in liquid. Convection எங்க நடக்குது மேக்ஸிமம் பார்க்கும்போது liquid தான். நம்ம ஒரு வாட்டர் வந்து வெசல்ஸில் வச்சு ஹீட் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஹீட் இருக்காது. அதே ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம பார்க்கும்போது அதில் என்ன பண்ணுவோம், அதாவது சூடாயிடுச்சு, அந்த வாட்டர் சூடாயிடுச்சு, தண்ணி சூடாயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், அதனோட ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வைப்ரேட் பண்ணி அதில் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு என்ன ஆயிரும், உள்ள ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். அதனால வர எனர்ஜியில் அந்த வாட்டர் என்ன ஆயிரும், ஹீட் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பச்சலனம், அதாவது கன்வெக்ஷன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வாட்டரை உள்ள சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். லிசன், take some water in vessel and heat it on stove. Touch the surface of the water, it will be cold. Touch it after some time, it will be hot. Now, how did the heat which was supplied at the bottom reach the top? When water in the vessel is heated, water molecules at the bottom receive heat energy and move upward. Then the molecules at the top come down and get heated. This kind of heat transfer is known as convection. This is how air in the atmosphere is also heated. Thus the form of heat transfer from places of high temperature to places of low temperature by the actual movement of molecule is called convection. Convection takes place in liquids and gases. அதாவது அதனுடைய மூலிகுல்ஸோட மூவ்மெண்ட் என்னங்கிறாங்க, கன்வெக்ஷன் அப்படிங்கிறாங்க, வெப்பச்சலனம் அடைதல் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வெப்பத்தை படுத்தும் போது அதனுடைய வாட்டர் மாலிகுல் நேரம் ஹையர் டெம்பரேச்சருக்கும் லோயர் டெம்பரேச்சருக்கும் உள்ள இருக்கும் ஒரு சுழற்சி இருக்கும், ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதை தான் நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப், அதாவது வெப்பச்சலன முறையில் நம்ம பார்க்கும்போது விண்டு ப்ரீஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, காற்று வளிமண்டல காற்று தாழ்வு மண்டலம்லாம் பார்த்துருக்கோம். அதாவது அப்போ டே டைமில் லேண்டு ப்ரீஸு நைட் ப்ரீஸ்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் காரணம் என்னென்னா அதாவது கேஸ் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து வெப்பப்படுத்தும் போது என்ன ஆயிரும், அது அதனுடைய இதுக்கு அழுத்தம்னால மேலே போயிடும். அப்போ அந்த பகுதியில் குளிர்ந்த காற்று வந்து ஃப்ளோ பண்ணும். இதனால என்ன ஆயிருதுன்னா ப்ரீஸ்லாம் கிடைக்குது. Listen, formation of land breeze and sea breeze is due to convection of air. Wind blows from one region to another region by convection. In hot air balloons, heat is transferred by convection and so the balloon rises. In refrigerator, cool air moves downward and replaces the hot air because of convection. ஃப்ரிட்ஜ்லையும் கூல் ஏர் ஹாட் ஏர் சேஞ்சஸ் ஆகுது, எப்படி கன்வெக்ஷன் மெத்தட் தான் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரேடியேஷன். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் வெப்பம் வந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸில் வந்து கிடக்கிறது கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் டெக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட் என்ன சொல்கிறோம், கன்வெக்ஷன் படித்தோம். கண்டக்ஷனும் தவிர வெப்பநிலையில் அது ஒரு எம்டி ஸ்பேஸில், அதாவது வேக்கம், அதாவது வெற்றிடத்துலையும் பரவும் அப்படிங்கிறத நம்ம கதிர்வீச்சு ரேடியேஷன் மெத்தடில் பார்க்குறோம். பிகாஸ் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும்னா சன்ரேஸ் இருக்குது. ஆக்சுவலி சன் எங்கே இருக்குது, இட்ஸ் டூ லாங், அதாவது ரொம்ப லாங்கில் நம்ம ரொம்ப ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த பிளேஸில் இருந்து அந்த ஹீட் எனர்ஜி நமக்கு எப்படி வருதுன்னா ஒரு ரேடியேஷனாக கதிர்வீச்சை தான் நம்ம பூமி வந்து எர்த்தை வந்து அடையுது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபியூல்ஸ்லாம் போட்டு ஒரு இடத்துல உட்டெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறோம், ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கோம். அங்கே நமக்கும் அந்த ஃபயருக்கு இடையில ஒரு வெப்பம் கடத்தும் பொருட்களோ ஒரு திங்ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோ கிடையாது, ஒரு லிக்விடோ கிடையாது.
ஆனால் என்ன பண்ணுது அதனுடைய வெப்பம் வந்து நம்மளடையுதுன்னா எப்படின்னா அந்த ஸ்பேஸில் அது கதிர்வீச்சு முறையில் ஒரு வேவ்ஸாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக என்ன பண்ணுது நம்மளையே ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். லிசன். Radiation is the third form of heat transfer by conduction. Heat is transferred through the solid. By convection, heat is transferred through the liquids and gases. But by radiation, heat can be transferred through the empty space, even through the vacuum. Heat energy from the sun reaches the earth by this form of heat transfer. Radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. அதாவது ரேடியேஷன் ஒன் பார்ட் ஆஃப் த ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வெற்றிடத்துலையும் பரவுறதை நம்ம என்ன சொல்கிறோம் கதிர்வீச்சு முறையில் வெப்பம் பரவுதல் அப்படின்னு தான் சொல்கிறோம். லிசன். ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் எங்கெல்லாம் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம்? எக்ஸாம்பிளாக நம்ம சன்னுடைய வெப்பம் வந்து பூமி அடையிறது ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூல்ஸ்லாம் போட்டு பற்ற வைக்கிறோன்னா அது நம்மளை வந்து ரீச் ஆகிறது ரேடியேஷன் மெத்தடு. நெக்ஸ்ட்டு நம்ம ரேடியேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ண என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு பிளாக்கான ஒரு திங்ஸோ ஒரு ஆப்ஜெக்டோ இருக்கும்போது அது என்ன பண்ணும் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். அதே ஒயிட் கிளாத்ஸ் என்ன பண்ணுது ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் நம்ம சம்மர் சீசன்லாம் ஒயிட் கிளாத்ஸ் வேர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரீசன். Heat energy from the sun reaches the earth by radiation. While standing near fire, we feel the heat which is transferred as radiation. Black surface absorb heat radiation so that the bottom of the cooking vessels are painting black, while white color reflects heat radiation. That's why we are advised to wear white cloth during summer. Heat transfer by radiation is visible to our eyes. When a substance is heated to 500 degrees Celsius, the radiation begins to become visible to the eye due to as a dull red glow, and it is sensed as warmth by the skin. Further heating rapidly increase the amount of radiation and it is perceived color becomes orange, yellow and finally white. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம வெப்பப்படுத்தும் போது அது என்ன பண்ணும் ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு விடுற தன்மை வரும். அதாவது நீங்கள் சொல்லுங்களேன் நெருப்பு தகதகுன்னு எரியுது அப்படியே செக்க சிவேர்னு இருக்குது அப்படிங்கிறாங்களா, அப்போ அது என்னென்னா ரேடியேஷனை வெளியிட ஆரம்பிக்குது அப்படிங்கிறோம். அதாவது ஒரு டல்லான ரெட் கலர் இருக்கும். மேற்கொண்டு நம்ம அதனோட வெப்பத்தை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அது எல்லோ ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டாக ஒயிட் கலரில் கலர்லெஸ்ஸாக மாறும் அப்படின்னு இருக்காங்க ரேடியேஷனால். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டில் என்ன பார்த்தோம் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அண்டு ரேடியேஷன் பற்றி பார்த்தோம். அது ஸ்டார்டிங்கில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் பார்க்கும்போது எக்ஸ்பேன்ஷன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச் டு அனதர் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும், கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.